இப்போ வந்து நம்ம ரிசர்வேஷன் தான் பார்க்க போறோம். டைப்ஸ் ஆஃப் ரிசர்வேஷன் பார்க்க போறோம். ரிசர்வேஷன் வந்து சட்டமன்றங்கள்ல, கவர்மெண்ட்ஸ் ஜாப்ல, அதுக்கப்புறம் வந்து லோக்கல் பாடிஸ், முனிசிபாலிட்டீஸ், பஞ்சாயத்துல, அதுக்கப்புறம் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ல எப்படி ரிசர்வேஷன் கொடுக்கப்படுது அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சட்டமன்றத்துல ரிசர்வேஷன் எப்படி கொடுக்கப்படுது அப்படின்னா, லோக்சபா லோவர் ஹவுஸ்ல அப்புறம் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில எப்படி கொடுக்கப்படுதுன்னா எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் தான் ரிசர்வேஷன் கொடுக்கப்படுது. இதுல எப்படின்னா இப்போ ஒரு எஸ்சி பர்சன்டேஜ் வந்து 16% இருக்காங்க அவங்க பாப்புலேஷன்லனா அவங்களுக்கு 16% சீட்ஸ் வந்து கொடுக்கப்படும். இந்த மாதிரி நம்பர் ஆஃப் சீட் ரிசர்வ்ட் சீட்ஸ் எப்படி கொடுக்கப்படும்னா அவங்க பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கப்படும். இதை எது கான்ஸ்டிடியூஷனல் பேசிஸ்ல வழங்குறாங்கன்னா ஆர்டிகல் 330 லோக்சபாவுக்கும் ஆர்டிகல் 332 ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கும் கொடுக்குறாங்க. அடுத்து வந்துட்டு லோக்கல் பாடிஸ்ல கண்டிப்பா ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க எஸ்சி எஸ்டிக்கு. இது வந்து பஞ்சாயத்துல முனிசிபாலிட்டியும் கண்டிப்பா கொண்டு வரணும். இதுவும் பாப்புலேஷன் வைஸ் அவங்க எப்படி இருக்காங்களோ அந்த ப்ரொபோஷனல் வைஸ் தான் நம்ம கொடுக்கணும் கொண்டு வந்திருக்காங்க. இது எந்த கான்ஸ்டிடியூஷன் பேசிஸ்ல கொண்டு வந்திருக்காங்க? 73 அமெண்ட்மெண்ட் பஞ்சாயத்துக்கும் 74th அமெண்ட்மெண்ட் முனிசிபாலிட்டியும் கொண்டு வந்தாங்க. அதன்படியே கொண்டு வந்திருக்காங்க. ஓபிசியை பொறுத்தவரையும் அந்த ஸ்டேட் முடிவு பண்றது தான். ஓபிசி வந்துட்டு ஒரு ஆப்ஷனலான ஒரு விஷயம் தான். அந்த ஸ்டேட்ல அவங்க லாவை பொறுத்து ஓபிசி ரிசர்வேஷன் கொடுக்கறதா இல்லையான்றது கொண்டு வருவாங்க. அடுத்து வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல நம்ம ஆர்டிகல் 16 கிளாஸ் 4 வந்து ஆர்டிகல் 16 பார்க்கும்போது பார்க்கல. அதை வந்து இங்க பார்க்குறோம். இது வந்துட்டு ரிசர்வேஷனுக்கு பொதுவானது. ஆர்டிகல் 16 கிளாஸ் 4ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு சென்டர்லையும் ஸ்டேட்லையும் ரிசர்வேஷன் கொடுக்கணும், கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு ரிசர்வேஷன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்தபோது அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் ஸ்டேட் சென்ட்ரல் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ல அலோ பண்ணப்படணும். இதுதான் ஆர்டிகல் 15 கிளாஸ் 4. இதையும் நம்ம பார்க்கல முன்னாடி. ஆர்டிகல் 15 பார்த்துட்டு இருந்திருப்போம். எந்தெந்த கிரவுண்ட்ல வந்துட்டு ஒருத்தவங்களை டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாதுன்னு. அதுல ஆர்டிகல் 15 கிளாஸ் 4ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டேட்லையும் சென்ட்ரல் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்லையும் எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் அலோ பண்ணணும். அதுக்கப்புறம் 93rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2005ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ல ஓபிசி ரிசர்வேஷனையும் அலோ பண்ணணும். பிரைவேட் நான் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையும் ஓபிசி ரிசர்வேஷனையும் அலோ பண்ணணும். மைனாரிட்டி இன்ஸ்டிடியூட்னா எஸ்சி எஸ்டி கிறிஸ்டியன்ஸ் இந்த மாதிரி இவங்களை மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நான் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் எல்லாரையுமே சேர்த்து தான் சொல்றாங்க. எல்லாரையுமே சேர்த்து நம்ம ஓபிசி ரிசர்வேஷன் எல்லா இடங்களிலும் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல கொடுக்கணும்னு சொல்லிட்டு 93rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2005ல கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் ஆர்டிகல் 15 கிளாஸ் 5. ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ரிசர்வேஷன் இன்னும் டீடைலா பார்ப்போம்.